கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து தொடர்ந்து ஜெபங்களை குறித்து பார்க்கும்படியாய் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிற ஜெபத்தை குறித்து பார்க்க போகிற 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் வார்த்தையினாலே சொன்ன காரியங்களை, வாக்குத்தத்தங்களை அவர் கரங்களினாலே சாலமோனின் நிமித்தமாய் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருந்தார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாகாது. அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அவர் அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகம், அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்தெடுப்பு ஒரு நாளும் வீணாகாதபடிக்கு அவருடைய நோக்கங்களும் அவருடைய திட்டங்களும் ஏற்ற வேளையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அப்படி சாலமோன் ஜெபிக்கிற ஜெபத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் தன் ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் சொல்லுகிறார், அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில் தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளை கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் சபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபம் செய்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லி தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கமாய் நடந்த எல்லா காரியங்களையும் அறிக்கையிட்டு பாவ அறிக்கை செய்து தன் ஜனங்களுக்காய் அவர் ஜெபம் செய்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்று சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுதே, ஆவியானவரை இந்த நாள் முழுதுமாய் உமக்கு விரோதமாய் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியாய் நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அன்னைக்கு சாலமோன் ஜெபித்த பொழுது, தன் பாவங்களை அறிக்கை செய்து ஆலயத்திலே ஜெபித்த பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட அக்கினி கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது அவங்க தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடத்துல, வீட்டிலையா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் போகிற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட ஆலயத்தில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பதாய் இதோ ஒவ்வொரு நாளும் பாவம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறதை காட்டிலும் அந்த பாவத்தை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அறிக்கை செய்த பாவத்தை மறுபடியும் செய்யாதபடிக்கு, அதை நினைக்காதபடிக்கு தேவனுடைய பிரியப்படுத்தும்படியாய் தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் இருக்கிற இடத்துல வானத்திலிருந்து அக்கினியும் மகிமையும் இறங்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கி அந்த அக்கினி இறங்கி ஆலயத்தை நிரப்பினதுனால அதை பார்க்கக்கூடாதபடிக்கு அவ்வளவு மகிமையாக இருந்தது. நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டில், நீங்கள் ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது யார் இப்படி உண்மையாக ஜெபிக்கிறீங்களோ அவங்க மத்தியில் தேவன் மகிமையாக இறங்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ உன் பாவங்களை அறிக்கை செய்து நீ ஜெபிக்கும் போது நான் உன் மத்தியில் மகிமையாக இறங்குவேன், அக்கினியாக இறங்குவேன் என்று சொல்லி இந்த நாளில் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.